அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நம்மளுடைய நேயர்கள் புது தென்னங்கன்று கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், 3 ரகம் இருக்குது. ஒன்று உயரமான தென்னை மரங்கள், நெட்டை மரம், நாட்டு மரங்கிறது. அப்புறம் நெட்டை குட்டை இருக்குது, அப்புறம் குட்டை நெட்டை இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே பராமரிப்பு நல்லா இருக்குது, நான் தோட்டத்தில் இருக்கேன், நான் நல்லா பார்த்துக்குவேன்னா குட்டை நெட்டை போங்க, குட்டையாக இருக்க மரம். அப்படி இல்லை, நான் கொஞ்சம் அளவாக தான் பார்த்துக்குவேன் அப்படின்னா இந்த நெட்டை குட்டை அந்த ரகத்துக்கு போங்க. பட் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த கன்றுகளை தூக்கி பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த வேர்களெல்லாம் கத்தி வச்சு நல்லா சுரண்டிட்டு தெளிவாக்கிட்டு, நம்ம 3க்கு 3 குழி எடுத்திருப்போம். அந்த குழியில் 3 அடி ஆழம் அப்படின்னா 2 அடி உயரத்துக்கு மண் போட்டுக்கணும். மண்ணை இழுத்து உள்ளே போட்டுறீங்க. மீதமுள்ள 1 அடி, அந்த 1 அடிக்கு செடியை தூக்கி நடுவில் வைக்கிறீங்க. மக்கின சாணம், பச்சை இல்லைங்க, மக்கின சாணம் அல்லது மண்புழு உரம் அல்லது ஆட்டு புழுக்கை அல்லது கோழி எரு, எது முடியுமோ அதை ஓரத்தில், குழியோட ஓரத்தில் போட்டுறோம். வேப்ப முன்னாக்கு ஒரு 1/4 கிலோ போடுறோம். இப்போ மற்ற மண்ணை இழுத்து உள்ளே போட்டு இப்படி மண்ணை குமிச்சு, செடியை நோக்கி குமிச்சு, செடியிலேருந்து ஒரு 1.5 அல்லது 2 அடி தள்ளி வட்டம் போட்டு அங்கே தண்ணி கொடுக்கணும். நான் சொல்கிறது ஓகேங்களா? இப்படி தான் பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப முதல் தண்ணிக்கு 3 திரவங்கள் நம்ம பயன்படுத்தணும். 2 உங்கள் பக்கத்தில் இருக்க வேளாண்மைத்துறை அலுவலகத்தில் கிடைக்கும். ஒன்று வெளியில் தான் வாங்குகிற மாதிரி இருக்கும். ஒன்று ட்ரைகோடர்மா விரிடி, இன்னொன்று பேசிலஸ் சப்ஸ்டிலஸ், 3வது மெட்டாரைசியம் அப்படிங்கிற திரவம். இந்த 3 வாங்கி 200 லிட்டர் தண்ணியில் 3ஐயும் போட்டுக்கலாம். 1 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டுடலாம், அல்லது 2 லிட்டர் மீன் அமிலம் போட்டு வச்சிடலாம். அப்போ 200 லிட்டர் இருக்குங்களா? 70 மரம் ஒரு ஏக்கருக்கு, மரத்துக்கு 3 லிட்ரு. அந்த நான் சொன்ன வட்டம் இருக்கு இல்லைங்களா? சாயந்தரமாக தண்ணி பாய்ச்சிறீங்க. இப்போ 3/4 அல்லது 4/5 தண்ணி பாய்ச்சிட்டு 5 மணிக்கு மேலே குளிக்கிற மக்கு தான் 1 லிட்ரு. அப்போ ஒரு மரத்துக்கு 3 லிட்ரு மரத்தை சுற்றி ஊற்றுறோம். அது மாதிரி 70 மரத்துக்கு ஊற்றுறோம். அந்த மாதிரி செய்யலாம் இல்லைங்களா? அப்படி செய்கிறப்ப நமக்கு ஆரம்ப காலத்தில் அந்த கன்றை சுற்றி இருக்கக்கூடிய அழுகல் கிருமிகள், நூற்புழு, பெரிய பெரிய வண்டு, புழு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறப்ப நல்லா வேர் விட்டு பயிர் சிறப்பாக வளர வாய்ப்பு இருக்குது. இந்த கவனத்தை நீங்கள் புது மரங்களில் செய்யணும். இதை கவனிக்கணும். என்ன செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா, நட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பள்ளத்துக்குள்ளே செடி இருக்கக்கூடாது. பள்ளத்துக்குள்ளே செடி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றுறப்ப மண்ணுக்கும் செடிக்கும் இடையில ஓட்டையில், மண்ணுக்கும் செடிக்கும் இடையில ஓட்டையில் தண்ணி உள்ளே போச்சுன்னா அழுகி போயிடும். கீழே காய் அழுகுனாலோ வேர் அழுகுனாலோ அந்த பயிரால் உணவை எடுக்க முடியாது. மஞ்சளாக மாறிடும், பழுப்பாக மாறிடும், மட்டை வராது. நடு குருத்தை பிடிச்சி இழுத்திங்கன்னா தனியாக வரும். அது அடிப்பகுதியை மோந்து பார்த்திங்கன்னா உள்ள அழுகல் இருக்கும். இந்த மாதிரி ஆகிடும். கண் வேஸ்ட்டாக போயிடும், காலம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஈரம் தான் நமக்கு வேணுமே உள்ள, தண்ணி தேவையில்லை. அதை கொஞ்சம் தூரத்தில் கொடுத்து ஒரு ஈரப்படுத்திக்கிட்டால் போதும். இந்த விஷயத்தை மனத்தில் வச்சுக்கோங்க. தென்னங்கன்று நடவு ரொம்ப முக்கியம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.